இல்ல இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஆகாஷ்வாணி வந்து இது 90வது வருஷத்தை கொண்டாடுது. ஆகாஷ்வாணிக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்னும் பல வருஷம் இருக்கணும்னு நீங்க பண்ணுங்களேன் ஆசீர்வாதம். நல்லா இருக்கணும். ரேடியோ இந்த ரேடியோ ஸ்டேஷன் மேலே மேலே வந்து நிறையா ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது முக்கியமாக ஹெல்த் டிப்ஸ். இப்போ அதேமாதிரி நிறையா பேர் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டா. இப்போ எப்படி ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா கிடு இப்போ என்ன இன்ஜினியரிங்க்கு வெளியே நிறையா காலேஜை மூடிட்டு, அதே மாதிரி இந்த 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 ஹாஸ்பிட்டல் கூட இந்த காலேஜ் கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் அதுக்கு டிமாண்டே இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஹெல்த் கான்ஷியஸ் என்னால் வந்தது இந்த ரேடியோனால ஹெல்த் கான்ஷியஸ் வந்து எல்லாருமே ரொம்ப இதுவாகிட்டா. அவேர்னஸ் ஜாஸ்தியாக எல்லாம் அலர்ட் ஆகிட்டா. காத்தால பார்த்தேன்னா ரோடில் ஒரே வாக்கிங் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் கூட தேவையெல்லாம் போயிடும். ரேடியோ வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுதா? ரேடியோட சர்வீஸ் எப்படி இருக்கு? நல்ல ஆகாஷ்வாணியோட சர்வீஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதான் என் பேரன் இவருடைய பேரன் நியூசிலாண்டில் அவன் சொல்கிறான், ஒரு ஜுரம் வந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான். 4 மாசம் ஆகும். 4 மாசம் கூட அப்புறம் ஜுரத்தை வேற வழியில் இங்கே ஜுரம் வராது தாத்தாங்க. ஜுரம் வராது, எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ். ஜுரத்துக்கெல்லாம் வேலையே அப்படின்னு. ரேடியோ காலையில் எத்தனை மணிக்கு கேட்பீங்க? 5 மணிக்கா? 5 கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. காத்தால ஏறணும் உடனே காலையில் நாதஸ்வரம் மேளம் வரும். ஓகே, தவில் சத்தம் கேட்ட உடனே எழுந்துருவீங்க. அப்ப இருந்து கேட்க ஆரம்பிச்சு முடிய வரைக்கும் கேட்பீங்க இல்லையா? அதுவும் கேட்பேன். புரியலையோ கொஞ்சம் குரல் அதெல்லாம் கேட்பீங்க. பாட்டெல்லாம் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம், சாமி பாட்டெல்லாம் வருது, எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்ப எலெக்ஷன் வந்ததே, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எவ்வளவு சொன்னோம், அத பத்தி சொல்லுங்களேன். எலெக்ஷன் வந்து நல்ல சொன்னான். எலெக்ஷன் டைத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேடியோ வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணி அதை நாங்கள் பண்ண மாட்டோம் இல்லையா? எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான். எல்லாரும் ஈக்குவல் ட்ரீட் பண்ணி கரெக்டாக நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன். வெரி குட். ஆமா, நீங்க சொல்றது, உங்களை மாதிரி பெரியவர் சொல்றது எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இன்னும் நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கு. 2 வார்த்தையை வச்சு லைஃப் ஓட்டி, ஒன்று தேங்க்ஸ், ஒன்று சாரி. ஆடாடா, சூப்பர். தேங்க்ஸும் சாரி வச்சு லைஃபை ஓட்டிடணுங்கிறீங்க. நீட்டாக ஓட்டி. ஆடாடா, இந்த 2 வார்த்தை ஃபேமிலி மாத்திரம் வெளியில் போனாலும் இந்த 2 வார்த்தையை வச்சு ஜாலியாக ஒன்றும் ஃபேமிலி ரன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நாம வந்து நம்ம ப்ரோக்ராம் சாய்வு நாற்காலிக்கெல்லாம் நிறைய பேர் உங்களை மாதிரி பெரியவர்கள்லாம் வருவாங்க. அந்த 90 கூட வந்திருக்க, 92 வயசு பெரியவர் வரது இதுதான் முதல் தடவை. அதுவும் வந்து நீங்க பாருங்க, எங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷத்துல நீங்க இங்க வந்து வருகை புரிந்து நீங்க வந்து அதை பத்தி பேசியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப கிஃப்டட் நாங்கெல்லாம். இதுல வந்து நாம என்ன தெரியுமா சொல்லலாம், நீங்க 92 வயசு இளைஞர் தான் நான் சொல்லணும். ஏன்னா பாருங்க, நீங்களே நடந்து வரீங்க, அதை ஞாபகத்துல வச்சு எல்லாத்தையும் பேசுறீங்க, ரேடியோ விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும். ஹாப்பியா எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த 2 வார்த்தையில இருக்கு. அதுல இருந்து உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும். நாங்க சிரிச்ச மூஞ்சோடு ஹாப்பியா இருங்க. இந்த 2 வார்த்தையை சரளமா யூஸ் பண்ண, தாராளமா யூஸ் பண்ண. தேங்க்ஸ்.
ஒன்றும் லைஃப் ரன் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த அப்ரிசியேஷனை நேரடியாவே வாங்கிக்கிறோம் பாருங்களேன், அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ், ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். நீங்க இந்த இதுல வந்து எங்களை தேடி வந்து நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்போ சந்தோஷமா தீர்காய் சார். கடவுள் உங்களுக்கு எல்லாம் நலனே வாழ்க வளமுடன்.